வணக்கம், என்னோட நேம் உமா. நான் குயிக் மேக்ஸுங்கிற சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் 184 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 184 வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கிறேன். சேனலோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுடைய மேத்தமெட்டிக்கல் போர்ஷன்ஸில் உள்ள டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூடியூப்பில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வீடியோ அப்லோடு பண்ணையில் எஜுகேஷன் கேட்டகரி சேனல்களுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட்டு நல்ல ஒரு க்ரோத்தும் இருக்கும். நார்மலாக வீடியோ அப்லோடு பண்ணையில் கேட்டகரி அப்படின்னு ஃபுல் டெமோ இனிமேல் வரும். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி அப்படிங்கிறத, என்னென்ன ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும். எஜுகேஷன் சேனலுக்கு என்னென்னா நீங்கள் சாதாரணமாக வீடியோ அப்லோட் பண்ண எஜுகேஷன் சேனலில் எந்த சேனலாக இருந்தாலும் சாதாரணமாக வீடியோ அப்லோடு பண்ணையில் கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நார்மலாக எஜுகேஷன் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு போயிடலாம். இப்போ அதில் நிறைய ஆப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. என்ன நீங்கள் எந்த ரீசனுக்காக அப்லோட் பண்ணுறீங்க, உங்கள் அந்த பர்டிகுலராக என்னென்ன கேட்டகரி, நீங்கள் 10th 11th 12th காலேஜில் உள்ளவங்களுக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு ஒரு 3-4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. நாளையும் நீங்கள் ஃபில் பண்ணி அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் யாருக்கிட்ட போய் அந்த வீடியோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் நிறைய சஜெக்ஷனில் நிறைய ப்ரௌசிங் ஃபியூச்சரில் கொண்டு போய் கரெக்டாக விட்டுருவாங்க அந்த வீடியோவை. ஸோ முழுக்க இந்த அப்டேட் முழுக்க எஜுகேஷன் சேனலுக்கு தான் நல்ல ஒரு செம்ம க்ரோத் இருக்க போது. அது மட்டும் இல்லை, எல்லாமே போய் கூகுள்லையும் போய் சஜெக்ஷனில் காமிக்க போகுது. கூகுள்லையும் யாராவது இது மாதிரி தேடினாங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் வீடியோ போய் அங்கே காமிக்கும். ஒரு அருமையான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லணும். இந்த அப்டேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோ பின்னாடி வரும், நீங்கள் அதில் பாருங்கள். நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன அப்டேட் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக விரிவாக பார்க்கலாம். என்ன பெனிஃபிட், ஒரே பெனிஃபிட் தான். எஜுகேஷன் சேனல் நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் வேறு லெவல் க்ரோத்தில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும், சின்ன ஒரு ப்ளஸ் சொல்லணும். கேமிங் சேனலுக்கும் அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஏற்கனவே இந்த அப்டேட் வந்துச்சு. இது போன வருஷம் வந்துச்சு, 2021 ஜனவரின்னு நினைக்கிறேன். ஜனவரியில் மார்ச்னு நினைக்கிறேன். மார்ச்சில் வந்துச்சு. வெறும் கேமிங்னு சேனல்னு கொடுத்தோம்னா கீழே இன்னொரு இது கேட்கும், என்ன கேமிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி கொடுத்தோம்னா. இப்போ 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமிங் சேனல், இன்னொன்று எஜுகேஷன் சேனலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி எல்லா சேனலுக்கும் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டான பர்டிகுலராக நம்ம வியூவர்ஸ் கிட்ட கொண்டு போய் வீடியோ சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க பார்ப்போம் எப்படி அப்படின்ட்டு. வாங்க, ரொம்பவும் டைம் லேட் பண்ண வேணாம், வாங்க பார்ப்போம். ஓகே நண்பா, இப்போ நம்ம ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கையில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஃபுல்லாக வர்றோம். தம்ப்நெயில் எல்லாமே ஆட் பண்ணி விட்டு உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு இருக்கும். ஓகே, கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம எப்போதுமே என்ன கேட்டகரியோ அது கொடுப்போம். ஓகே, இப்போ நான் கேமிங்னு இருக்க கேட்டகரி, நான் இதை எஜுகேஷ்னல் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, உங்கள் சேனல் என்ன கேட்டகரின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எஜுகேஷன்னு கொடுக்குறேன். எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தோன்னே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஓகேங்களா, இதில் டைப்னு கேட்டிருக்கு. இது ஆப்ஷனல் தான். கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்க வேண்டியதில்லைன்னா கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் என்னென்ன பர்பஸுக்காக, அதாவது என்னென்ன பர்பஸுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு, சிமுலேஷன், எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி, இல்லை ஆக்டிவிட்டியை பற்றி, இல்லை ரியல் லைஃப்பை பற்றி, இந்த மாதிரி இதில் உங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கீழே அடுத்தது ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைப்புக்கு அப்புறமா அகாடமிக் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நான் இந்தியான்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கண்ட்ரியை கொடுக்கணுமோ அந்த கண்ட்ரியை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன எஜுகேஷன், பிகைனருக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, இல்லை இன்டர்மீடியேட்டா, இல்லை அட்வான்ஸ்டா, இல்லை ஜூனியர் ஹை ஸ்கூல் கிளாஸ் 9வது 10வது ஹை ஸ்கூலுக்கான எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறீங்களா, இல்லை சீனியர் ஹை ஸ்கூல் அதாவது 11வது 12வதுக்கு எதுவும் சொல்லி கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இது மட்டும் கேட்கல, அதில் கீழே நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அப்கிராஜுவேட்டட் ஸ்கூல், கிராஜுவேட்டட் ஸ்கூலு, ரிசர்ச் சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக சொல்லி கொடுக்குறீங்களா, கேரியர் டெக்னிக்கலாக, இது எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதுவும் என்னென்னு காமிக்கிறேன். எக்ஸாம் கோர்ஸு. ஓகேங்களா, என்ன எக்ஸாமு, நீட்டா, இல்லை நீட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களா, எஸ்எஸ்சியா, சிபிஎஸ்சியா, 10th பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி ஜேஇயா, இது மாதிரி நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நான் நீட் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா, நீட்லேயே எழுதவும் இதுலேயே சிபிஎஸ்சி எக்ஸாமும் நீட்டு என்னென்னமோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி நீட்டை விட்டுருங்க. இப்போ 10th கொடுத்து பார்ப்போம்.
10th வந்து இங்கே பாருங்கள் எஸ்சி என்னென்னமோ கேட்டிருக்குங்க. நம்ம அது படித்தவங்களுக்குலாம் தெரியும் 10வது. ஓகே, ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், 10th எக்ஸாமு, ஹெச்எஸ்சிஎல்சி, சிபிஎஸ்சி எக்ஸாம் கிளாஸ், ஜேஎஸ்சி 10th போர்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, இது கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய பேருக்கு சஜெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? இதுலேயே வந்து ஏகப்பட்டது கேட்டிருக்காங்க. இது வந்து நான் கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்ததுனால இதிலேயே பாருங்கள், தமிழ்நாடு எஸ்எஸ்எல்சி போர்டு எக்ஸாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. இதனால் கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னா, பர்டிகுலராக யாருக்கு உங்கள் வீடியோ போய் சேரணுமோ அவங்கள்ட்ட பர்டிகுலராக போய் சேரும். இது வந்து எஜுகேஷன் சேனலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்ற எந்த சேனலுக்கும் கொடுக்கல. ஸோ 100% இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எஜுகேஷன் சேனலுக்கு வேறு லெவல் க்ரோத் இருக்கும் இனிமேல். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.